வணக்கம் மக்களே, திஸ் இஸ் யுவர் சப்ரேஸ் அண்ட் வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் மிஸ்டர் மேன் vlogs. ஸோ இன்னைக்கு டேட் வந்து 31st December 2020. குட் மார்னிங் guys. Right now it's 4 AM in the morning. ஸோ நான் 3 o'clock கிளம்புறப்ப நான் ஆல்மோஸ்ட் 2:45 இன்ச் எல்லாமே ரெடியாகி முடிச்சிட்டேன். கடைசியில் பார்த்தா மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இப்போ நம்ம எங்கே போயிட்டு இருக்கோம்? லாஸ்ட் ரோட் ஆஃப் இந்தியான்னு எதுன்னு சொல்லிட்டு தெரியும்ல. ஸோ என் பிள்ளைன்னு எதுன்னு சொல்லிட்டு கெஸ் பண்ணுங்க. ஸோ guys, the bike is warming up now. ஜீரோ பண்ணிடலாம். அப்போ பண்ணியாச்சு. ஸோ நம்ம ரைட் போயிட்டு வரும்போது எத்தனை கிலோமீட்டர் கவர் பண்ணியிருக்கோம்னு சொல்லிட்டு தெரியும். ஸோ சொல்ல போனால் இதுதான் என்னோட ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட் ரைட் ஆஃப் 2020. ஆக்சுவலாக நான் 2020 நிறைய ரைட் பண்ணேன். ஒரு 500 கிலோமீட்டர் ரைட்ஸு ஒரு 10 வாட்டி பண்ணியிருப்பேன். ஆனால் அதெல்லாம் ஒரு என்னோட இந்த ரீசனுக்காக, ஒர்க் ரீசனுக்காக, அஃபிஷியல் ரீசனுக்காக நான் பண்ணேன். ஸோ ஆக்சுவலாக நான் இப்போ வந்து ஒரு 140 கிலோமீட்டருக்கு கிளாக் பண்ணிட்டேன். தூத்துக்குடியிலேருந்து தனுஷ்கோடி வந்து வெறும் 196 கிலோமீட்டர் தான், ஓகேவா? ஆனால் நான் ஒரு பிளெண்டர் மிஸ்டேக் பண்ணிட்டேன். ரூட்டு மாறி போயிட்டேன். அதாவது இப்படி மூக்க தொட்டுறதுக்கு மேலே தலையை சுற்றி மூக்க தொட்டுறதுன்னு சொல்லுவாங்கள்ல, அதே மாதிரி தான். ஸோ ரூட் மாறி வந்துட்டு எக்ஸ்ட்ரா 60 கிலோமீட்டர்ஸ். ஸோ தூத்துக்குடியிலேருந்து வரவங்க எப்படி வரும்னா வேம்பா ரூட்டை பிடிச்சி வாங்க, சரிங்களா? நான் காலையில் கிளம்பும் போது ஒரே மழையாக கொஞ்சிச்சா. ஸோ செல்லை எடுக்கல. சரி, போர்டு சைன் போர்டு எதாவது இருக்கும்னு சொல்லிட்டு அப்படியே பிடிச்சி வந்தோம். நாங்கள் மதுரை பைபாஸ் சொல்லி அப்படியே வந்தோன்னா அது அப்படியே இவ்வளோ தூரத்தில் வந்து சுற்றி விட்டுருச்சு. ஸோ இப்படி லெஃப்ட் நாங்கள் இப்போ இறங்கணுன்னா பரமக்குடி. இது பரமக்குடி ஊர். நான் இப்போ ஸ்ட்ரைட்டாக போயிட்டுருக்குன்னு செமையாக இருக்குங்க இந்த பாலம். அப்படியே கேமரா ஆங்கிள் சரியில்லைன்னா மன்னிக்கவும், எனக்கு ஒன்றும் தெரியல. பாருங்க, அப்படியே செம சீனரி, செமையாக இருக்குங்க இந்த இடம். அந்த ஆவின் பால், ஆரோக்கியா பால் தான் அட்வர்டைஸ்மெண்ட் இருக்குல்ல, அந்த இடத்துல வர மாதிரியே இருக்குது. நான் இப்போ ஒரு ஜங்ஷனுக்கு வந்துட்டேன். இங்கேருந்து எப்படி போகணும்? லெஃப்ட் ஹேண்ட் சைடு போனால் புதுக்கோட்டை, ரைட் ஹேண்ட் சைடு போனால் ராமநாதபுரம், ஸ்ட்ரைட்டாக போனால் ராமேஸ்வரம். Guys, we are heading towards the Pamban. So லாஸ்ட் ரோட் ஆஃப் இந்தியா நோக்கி போயிட்டு இருக்கோம். எஸ், தனுஷ்கோடி only 60 கிலோமீட்டர்ஸ். ஆல்ரெடி 197, 200 கிலோமீட்டர்ஸ் கிளாக் பண்ணிட்டேன். 190 கிலோமீட்டர்லேயே வர வேண்டியது பாருங்க, 60 கிலோமீட்டர் எக்ஸ்ட்ரா. காய்ஸ், நானும் கேமரா ஆஃப் பண்ணி வைக்கிறேன். இந்த ரோடு மறுபடியும் இன்னைக்கு கேமரா ஆன் பண்ண வைக்கிறது. ஸோ நல்லா இருக்குது சீனரிஸ்லாம். ஆனால் என்ன செய்கிறது, உங்களுக்கு நான் பார்க்க எல்லாத்தையும் காட்ட முடியாது. 10 நிமிஷம் வீடியோ தான் போட முடியும். ஸோ நீங்களும் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்கள் இந்த மாதிரி, ஓகேவா? ஸோ நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறது எனக்கு இந்த வீடியோவில் கண்டிப்பாக பண்ண முடியாது. இந்த வீடியோ காட்டுறதுனால நான் வீடியோவில் என்ன தான் காட்டினாலும் அப்படி காட்டினாலும் யூ கான் எக்ஸ்பீரியன்ஸ் வாட் ஐ எம் ஃபீலிங். ஸோ அந்த கோல்டு, சில்னஸ், ஹீட்டு, அப்படியே குழு உடம்பு ஃபுல்லாக நனைஞ்சு அப்படியே சூடு வரவங்க அப்படியே எதமாக இருக்கும்ல, இந்த மாதிரி ஃபீலிங்ஸு. ஸோ இந்த ப்ரீஸு யூ கேன் எக்ஸ்பிரஸ் தட். இந்த ஆப்போசிட் அடிக்கிற விண்டு, இந்த அப்பப்போ நட்டில் வர ஆடுங்க. ஐயோ, டிஃபென்ஸ் ஏரியா, ஸ்லோ டவுன். ஓ, ஐஎன்எஸ் இந்தியன் நேவி சர்வீஸ் பருண்டு. ஆக்சுவலாக நம்ம கடல் நோக்கி தான் போயிட்டுருக்குறோம். ஆனால் லெஃப்ட் ஹேண்ட் சைட்லாம் தண்ணி இந்த ஏரியெலாம் இருக்குது. ஹவுஸ் தான் இருக்கும் போல். செலிமையாக இருக்கு. வா வா வா, அப்படி இறங்கணுமா? இல்லை வண்டி கொண்டு போவா? ஸோ காய்ஸ், இந்த இடம் என்னன்னு சொல்லிட்டு போய் பார்த்துட்டு வந்துடும். இவ்வளோ தூரம் வந்துட்டோம். வண்டி மீன் பிடிக்கிறாங்களோ? எப்படி இறங்குறது? அவங்க வண்டி நிப்பாட்டியிருக்காங்களா இல்லையா? அஃப்கோர்ஸ் தடம் இருக்குல்ல இந்தோ. எஸ். ஏய், திஸ் இஸ் ஆஃப் ரோட் பைக். என்ன வண்டியை பார்த்து என்ன கேட்குறீங்க? யாரை கூப்பிட்றாங்க? என்னாச்சு? யாராச்சு? ஆமாம், பாருங்களேன்.
நல்லா இருக்கு. இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா இது இருக்குல்ல, பாம்பன் இருக்குல்ல, பாம்பனுக்கு ஒரு 30 கிலோமீட்டர்ஸ் முன்னாடி தான் இருக்கிறோம். ஸோ இங்கே ஸ்பாட்டு பார்த்தேன், நல்லா இருந்துச்சு அப்படியே. அதனால தான் வந்து வண்டி நிப்பாட்டிட்டு எடுத்தேன். இந்த தண்ணி எங்கே போயிட்டு சேருதுன்னு தான் எனக்கு தெரியல. இவங்க யார்கிட்ட கேட்டு பார்க்கலாம். ஸோ காய்ஸ், லுக் அட் மை நிலைமை. என்னோட வண்டி ரொம்ப மோசமாக இருக்கு போல. என்னவா நைஸ் லொக்கேஷன் தான். இந்த இடம் எங்கே போய் சேருதுன்னு தெரியலைங்க. யார்ட்டா விசாரிச்சுட்டு கேட்டு சொல்கிறேன் நான். இந்த இடம் பேர் வந்து ஆத்தங்கரை சரிங்களா. இந்த இது வந்து ஆறு. இந்த ஆறு வந்து அப்படியே டேரெக்டாக போயிட்டு கடலில் போய் சேருமா. எல்லாரும் கடலில் தானே போய் சேரும். என்ன இந்த இடம் பேர் வந்து ஆத்தங்கரை. கைஸ் வாங்க, இப்போ என்னோட வண்டியோட நிலைமை மட்டும் உங்களுக்கு கொஞ்சம் அப்படியே காமிக்கிறேன். See this. என்னோட டேங்கி பாருங்கள். இங்கே நம்பர் பிளேட் கூட வண்டிக்கு வரலாமா? அதுக்குள்ளே என் வண்டி ஐயோ. உப்பு காத்து அடிச்சோன்னு தெரிஞ்சிருச்சு எங்கடா கடல்னு பார்க்க சைட்ல இருக்கு. ஆமா, வந்துட்டு ட்ரெயின்ல போனதா லெஃப்ட்டும் கடல் ரைட்டும் கடல். செமையா இருக்கு. வாவ். ஓய், இப்போ இப்படி போற ட்ரெயின் தான் அந்த இது கிட்ட போவோம், பிரிட்ஜு கீழே உள்ள ட்ரெயின்ல போவோம். ஆமா, இதான் பாம்பன் பாலமா? இதான் பாம்பன் பாலமா? யா, பாம்பன் பாலம் கிட்ட வந்துட்டோம். Right now we are going on பாம்பன் பாலம். யா, செம. ரெண்டு சைடும் சமுத்திரம். அம்மாங்க பாருங்க. அடி விரிங்க, கை விரிங்க அடி. செம சூப்பர் காய்ஸ். இங்கே பாருங்க, திஸ் இஸ் பாம்பன் பாலம். இது ரயில்வே, இது ட்ரெயின் போகிற இடம். ட்ரெயின் இப்படி தான் போகும் கடலுக்கு நடுவில். டான் டடான் டான் டான். வாவ் வாவ். ஹியர் இஸ் அவர் மஸ்தானி. ஸோ காய்ஸ், நீங்கள் படத்துலலாம் பார்த்துருப்பீங்களே, அந்த அப்படியே கப்பல் வர வந்து ஓப்பன் ஆகும்ல, அந்த இது டெக்கு செமையாக இருக்குல்ல. இந்த பாருங்க, யூ கேன் சி. வாவ். ஆனால் இங்கே கப்பல் வரந்து இது ஓப்பன் ஆகுறது அதிசயம். எப்பயாவது தான் நடக்கும் என்ன. ஸோ பாம்பன் பாலம் முடிஞ்சிருச்சு. வி ஆர் என்ட்ரிங் இன்டு ராமேஸ்வரம். ஸோ கைஸ், அப்படியே நீங்கள் ஸ்ட்ரைட்டாக பாம்பன் பிரிட்ஜ் ஸ்ட்ரைட்டாக வந்தீங்கன்னா இங்கே நம்ம ஃபார்மர் பிரசிடென்ட் APJ அப்துல் கலாமோட நினைவு மண்டபம் இங்கே தான் இருக்குது. ஸோ கைஸ், இந்த இடம் பேர் வந்து வில்லோண்டி தீர்த்தம். அதான் வில்லோண்டி தீர்த்தம். அதாவது ராமர் வந்து சீதையை அங்கேருந்து ஸ்ரீலங்காவிலேருந்து ரிட்டர்ன் கூட்டிகிட்டு வரும்போது சீதைக்கு வந்து தண்ணி தாக எடுத்துச்சான். ஸோ ராமர் அம்பு இந்த கடலில் விட்டு நல்ல தண்ணி வர வச்சு கொடுத்தாங்க. ஸோ அந்த நல்ல தண்ணி தான் அந்த இடத்துல இருக்குது. ஓகேவா, ஃபைன் காய்ஸ். ஃபைனலி வி ஆர் நியர் டு தி கோஸ்டல் ரோட் ஆஃப் தனுஷ்கோடி. ஆக்சுவலாக ராமேஸ்வரத்துலேருந்து 20 கிலோமீட்டர். இங்கே பாருங்க தண்ணி. இது வந்து நம்ம அங்கே பார்த்த தண்ணி. அது என்ன இடம் சொன்னாங்க? இடம் பேர் தெரியும் சொன்னாங்களே. அங்கே ஒரு இடம் பேர் சொன்னாங்க, 6 பேர். ஆற்றங்கரையா? அங்கே அது எப்படி எல்லாரும் செத்து ஒரு ஆள் மட்டும். இங்கே ஒரு ட்ரெயின் உள்ள போயிருக்கும் போல, ட்ரெயினும் தண்ணிக்குள்ளே போயிருச்சு. காய்ஸ், ஃபைனலாக என் பைக் வந்து கரெக்டாக 1000 கிலோமீட்டர் டச் பண்ணிருச்சு. அதுவும் எந்த ரோட்லன்னு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக தி லாஸ்ட் ரோட் ஆஃப் இந்தியா. பாருங்க, கரெக்டாக 1000 கிலோமீட்டர்ஸ். நேராக இருக்குது. உள்ளே போயிருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. ஒரு 5 to 6 feet கண்டிப்பாக வீடு உள்ள மண்ணுக்குள்ளே போயிருப்பாங்க. மண்ணெலாம் ஃபுல்லாக அடிச்சு. ஸோ இதெல்லாம் எவ்வளோ பேரோட கனவு வீடாக இருந்திருக்கும். என்னென்ன மெமரிஸ்லாம் வச்சுருந்துருப்பாங்க அந்த வீட்டில். எவ்ரிதிங் இஸ் கான் வித்தின் 1 நைட்டில் எல்லாமே.
இங்கே வந்து திருப்பி ஏகப்பட்ட கப்பலும் இந்த போட்லாம் இருக்குல்ல விசைப்படகு அதெல்லாம் அப்படியே சும்மா விட்டுட்டாங்க. அதெல்லாம் இருந்தாங்க. ஆர் அலோவிங் பைக் ஒரே மழையும் அப்படியே ஒரு மாதிரி விசிலிங்காகவே இருக்குது. ஸோ கொஞ்சம் கடுப்பாக இருக்குது. உடம்பு ஃபுல்லாக சோசம் நனைஞ்சிக்கிட்டு. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா இதுதான் இப்போ வந்து இங்கே பாருங்கள், உங்களுக்கு எம்ப்ளம் தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ சக்கரா ஸோ வண்டி இங்கே எடுத்துகிட்டு நிப்பாட்டிட்டு வந்து இல்லை இதுதான் லாஸ்ட் ரோட் ஆஃப் இந்தியாவில் நம்ம மஸ்தானி ஒரு ஃபோட்டோ எடுக்கணும்னு ரொம்ப ஆசை. பட் போலீஸ்காரங்க அலோவ் பண்ண மாட்டேன்ட்டாங்க. இட்ஸ் ஓகே. ஸோ இந்த இடத்துலேருந்து கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்கா 18 கிலோமீட்டர்ஸ் வந்து கடல் கம்மியாக இருக்குல்ல. ராமர் பாலம் வந்து உள்ளே முங்கிடுச்சு தெரிலன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. நான் ராமர் பாலம் வந்து பார்க்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசைப்பட்டேன். ஏன்னா அந்த ராமர் பாலம் அப்படியே ஸ்ரீலங்காவோடய கனெக்ட் பண்ணோம். பாருங்களேன் அந்த சமயத்தில் எப்படி கரெக்டாக யோசிச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு. இந்தியாவுக்கும் ஸ்ரீலங்காவுக்கும் இந்த பாயிண்ட் தான் கரெக்டாக ஷார்ட்டஸ்ட் ரூட் இருக்கிறதுலே. நான் பாட்டுக்கு இங்கே வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன். எங்கள் அம்மா அப்பா அவங்க தனியாக நின்றுட்டு இருக்காங்க. ஸோ அவ்வளோதான் நினைக்கிறேன். இன்றைக்கி பிளான் முடிஞ்சு. சரி நெக்ஸ்ட் அப்படியே வீட்டுக்கு போகிறதான். ஸோ இப்போயாச்சும் ஒழுங்காக ரூட்டை பிடிச்சி கரெக்டாக பார்த்து போகணும். டைம் வந்து பார்த்திங்கன்னா 7:30 ஆகுது. ஸோ இப்போ நாங்கள் 350 கிலோமீட்டர்ஸ் வந்து நான் கிளாக் பண்ணியிருக்கேன். இப்போ தான் ராம்நாட் வந்திருக்கோம். இன்னும் 150 கிலோமீட்டர்ஸ் வரும். நான் உங்களுக்கு எல்லாருக்கும் கொடுக்குற அட்வைஸ் என்னென்னா, மறக்காமல் வெதர் ரிப்போர்ட்டை பார்த்துட்டு வாங்க. நான் வெதர் ரிப்போர்ட் நேற்றே பார்த்தேன். சரி எங்கே இந்த மாதம் மழை பெய்ய போகுதுன்னு சொல்லிட்டு வந்தேன். சரியான மழையில் மாட்டிட்டேன். ஸோ கைஸ் இட்ஸ் ஃபைனலி 10:45 இந்த நைட்டு. ஸோ வந்தாச்சு. நம்ம ட்ரிப் டிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா 500 கிலோமீட்ரு. என்னால் சத்தியம் முடியலை. ஃபுல்லாக எக்ஸாஸ்ட் ஆகிடுச்சு. எங்கள் அம்மாட்ட கேட்கல. இப்போது அவங்க தான் திடீர்னாக இருந்தாங்களே. ஸோ எப்படி ஃபீல் பண்ணாங்க. ஆல்ரெடி இந்த பைக்குக்கு முன்னாடி நான் தென்மலை ரைடுக்கு அவங்களை கூப்பிட்டு போனேன். எந்த பைக்கில்னா ஹோண்டா ஹார்னெட் பைக்கில் கூப்பிட்டு போனேன். ஸோ லெட்ஸ் ஆஸ்கர் என்ன டிஃப்ரென்ஸு எப்படி ஃபீல் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு கேட்கலாம். ஹாய் மம்மி. ஸோ வாட் டூ யூ ஃபீல் இன்னைக்கு எப்படி இருந்துச்சு உங்களுக்கு ரைடு? இந்த பைக்கில் எப்படி இருந்துச்சு ஹிமாலயனில்? ஆமாம் ஃபர்ஸ்ட் ட்ரிப் வந்து ஹார்னெட்டில் போனோம். தென்மலை போனோம். அது 300 கிலோமீட்டர் ரைடு. ஸோ நம்ம அந்த பைக்லையும் போயிருப்பீங்க, இந்த பைக்லையும் போயிருப்பீங்க. டோட்டலாக அது வேறு மாடல், இது வேறு மாடல். ஸோ உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆச்சு இந்த ரைடு? இந்த பைக்கில் வந்து அந்த பைக்கில் போகும்போது எனக்கு மசில் பெயின் ரொம்ப இருந்துச்சு, ஜாயிண்ட் பெயின்ஸ் ரொம்ப இருந்துச்சு. ஸோ இந்த பைக்கில் போகும்போது அந்த ஒரு கம்ஃபர்ட் ஜோன் இருந்துச்சு. ஸோ ரோட்ல போகும்போது ஆஃப் ரோட்ல போனாலும் சரி, அன்இவன் ரோட்ல போனாலும், அன்இவன் ரோட்ல போகும்போது கூட என்னால் அந்த ஜர்க் இல்லாம இருந்துச்சு. அந்த ஜர்க்கை நான் ஃபீல் பண்ணல. ஸோ இப்போ நெக்ஸ்ட் டைம் வந்து ஒரு 100 கிலோமீட்டர் ரைடே எடுக்கிறோம். இந்த பைக்கா எல்டே பழைய அந்த ஹார்னெட் ரெண்டில் எது பிக் பண்ணுவீங்க? கண்டிப்பா நான் ஹிமாலயா தான் பிக் பண்ணுவீங்களா? ஓகே ஃபைன். Guys, so see my hands. See my bike. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சரிங்களா? மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிருங்க. உங்களுக்கு ஏதாவது சொல்லணும்னு தோணுச்சுன்னா கமெண்ட் செக்ஷன் போயிட்டு கமெண்ட்டும் பண்ணலாம். ஓகே. ஸோ என் பைக் நல்லாவே பார்த்துருப்பீங்க. இதை போயிட்டு வாட்டர் வாஷ் பண்ணிட்டு நான் வரேன். பை பை, டேக் கேர்.